எபிசோட ஓப்பன் பண்ணா லேக்ராக் இருக்கார் இல்லையா, தலைவர் வந்து அந்த அம்பு இருக்குல்ல அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ணலான்னு சொல்லி நம்ம பசங்களை கொடுத்து ரீக்ரியேட் பண்ணி அம்பு எடுத்து விடுறாங்க. ஆனா அவங்களோட அம்பு மாதிரி இல்லை. அவங்களோட அம்பு எந்த அளவுக்கு இருக்குன்னா அதை இழுத்து விடும்போது ஒரு ஸ்டெச் இருக்கும் இல்லையா, அது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு. டார்கெட்டை தூரத்துல இருந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. இவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை. அப்படி என்னத்தை தான் ஏதோ ஒரு போன் யூஸ் பண்றாங்க, அந்த ரப்பருக்கு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்றது இவங்களுக்கு ஒரு டவுட்டா தான் இருக்குது. அவனுக்கு இந்த டெக்னாலஜி எப்படியாவது வாங்கினாக்கா இவங்களுக்கு அட்வான்டேஜ் தான். லேக்ராக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. அவனுங்க நண்பர்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்றானுங்க, எனத்தை பாகுபாடு பார்க்க மாட்டேன் சொல்றானுங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இது ஒரு பெரிய உள்குத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மேலோட்டமா பாக்குற எல்லாரையும் ஈஸியா நம்பிடக்கூடாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி அந்த ஷுனனை பார்க்கும்போது ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு அப்படின்றத முன்னாடி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருக்கலாம். இவங்களோட ஃபோர்ஸை பத்தி அவங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ இவங்க லேக்ராக் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த தவளை கட்டா மனுஷன் இருக்கானுங்க இல்லையா, அவங்களுக்கு சொறி சரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நோய் இருக்குது போல. அதுக்கு ஏற்ற ஹெர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஓவன் இருக்கா இல்லையா, அவங்க நம்ம ஆட்களுக்கு ஹெட் பண்ணாக்கா ஈஸியா அந்த ஃப்ராக்மன் என்ன இன்டென்ஷனோட இருக்காங்க, அவங்க இவங்களை ஹர்ட் பண்ண ட்ரை பண்றாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவனை வந்து இவங்க ட்ரஸ்ட் பண்ண நினைச்சாங்கன்னா, ஓவனோட ட்ரஸ்ட் இவங்க கெயின் பண்ண நினைச்சாங்கன்னா அதுக்கு சில டெஸ்ட் வைக்கலாமா அப்படின்னு ஜாவோல ஒரு சஜஷன் கொடுக்க நம்ம லேக்கருக்கு ஒத்துக்கிறாப்ல. அன்னைக்கு ராத்திரி கட் பண்ணி காட்டினாக்கா இந்த பக்கம் ஓவனை போட்டு கூட இருக்க காட் அப்படியே கழுத்து நெரிச்சு சாவடிக்க ட்ரை பண்ணாப்ல. என்ன தைரியம் வந்து இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருப்பேன், நான் உன எப்படின்னா சொன்னாங்க அந்த ஆட்களை வந்து, அதாவது அந்த பிளாக் லிசார்ட் கேங் இந்த இடத்துக்கு கூட்டம் ஏமாத்தினு சொன்னாங்க. ஆனா ஏன் இன்னும் ரிசல்ட் கொண்டு வரவே இல்லை, நீ அவனும் ட்ரை பண்றேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல. ரொம்ப பத்திக்கு செத்து விட்றாத, அவன் தான் நமக்கு முக்கியமானக்கு, அவனை வச்சு எல்லாத்தையும் பண்ண போறன்ற மாதிரி சொல்ல, இப்போ ஓவன் என்ன சொல்றான்னா, அது லெசர்மென்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்றாங்க, அவங்களே ஏமாத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, உங்களை மாதிரி அவங்க கேனத்தனமா ஏமாறலன்னு சொல்ல வரியா, ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா இவங்க பிளைண்டா இந்த ஃப்ராக்மனை நம்பி உள்ள வந்து தான் இவ்வளவு பெரிய சிக்கத்துல மாட்டி நின்றுப்பானுங்க. ஆனா நம்ம பிளாக் ட்ரைப் நிறைய விஷயங்களை பார்த்ததுனால அவ்வளவு ஈஸியா ஏமாற மாட்டாங்க. சிவனன் இவனை நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த காடு விட்டு போகையில, எங்க அப்பா சீக்கிரமா அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொன்னாரு, அதனால அதுக்கான அர்த்தம் என்னன்றது உனக்கு புரியுது இல்லையா, உன்னோட ஆட்கள் உன்னோட பையன் அடுத்த சாக்ரிஃபைஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சனா ஒழுங்கா அந்த பிளாக் லிசார்ட் கேங்க இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா, அதுதான் உன்னோட தலையாய கடமை. ஆமா, எதுக்காக சாக்ரிஃபைஸ் முன்னாடி ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு ஓன் கேட்கும்போது, இதை கண்டிப்பா வெளியே சொல்ல மாட்டேன், ஏன்னா ஃப்ராக்மென்ட்குள்ள டீடைல்ஸ் இருக்கும், அவங்க அதை மறைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா அந்த ஷூனன் ஒரு ஓட்டவாய் வேணா நினைச்சுக்கிறான், இவனுக்கு நம்ம அடிமையா தானே இருக்கான், சரி இவன் என்ன வெளியே போய் சொல்ல போறான், கண்டிப்பா சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், எங்க அப்பாவும் மத்த எல்டர்ஸும் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அதனால இதை ஒத்தி போட முடியுதுன்ற மாதிரி சொல்ல, என்ன உடம்பு சரியில்லைன்றீங்க, சொரி சாருங்க அந்த வியாதியான்ற மாதிரி கேட்க, அதென்ன அவ்வளோ டேஞ்சர்ன்ற மாதிரி கேட்கும்போது, சரி ஓகே இந்த சீக்ரெட்டு பெரிய விஷயம் தான், ஆனா இதை வெளியே சொன்னாலும் உங்ககிட்ட சொல்ல பிரச்சனை இல்லை, ஏன்னா நீ நம்மால் தானே. ஆக்சுவலி ஃப்ராக்மென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சொரி சரங்கு அப்படின்ற நோய் வருது இல்லையா, அது வரும்போது அவங்க உடம்பு சுற்றி ஒரு மாதிரி ஜெலிட்டின் மாதிரி வந்து வருமா, அது என்ன கர்மம் வந்து தெரியல, ஒரு மாதிரி கொலன்னு வரும் போல. அப்படி வரும்போது அது ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகி அவங்க சுவாசிக்கிற அந்த மூச்சு காத்தெல்லாம் வர இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்தெல்லாம் போயிட்டு அடைச்சிக்கிட்டு கடைசியில் அந்த ஃப்ராக்மெண்ட் இறந்து போயிடுவாங்களா. அதனால சிம்பிளா சொல்லணும்னா இது உங்களுக்கு ஒரு லீத்தலான டிசீஸ் தான். அதை சரி பண்றதுக்கு தான் அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் தேடுவாங்க. ஆனா இந்த நாய்களுக்கு அந்த ஹெர்ப்ஸ் கிடைக்காது. நம்ம பிளாக் சீசா இருக்கானுங்களா, அவனுக்கு எப்பயும் கண்டுபிடிச்சு வச்சுட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலி இவன் இந்த சீக்ரெட் சொல்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு இவன் ஓட்டவாயி, இன்னொன்னு அந்த ஓட்டவாயா இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு, அவங்க கன்னிங்னஸ் இருக்கு, அதனால அவன் டெஸ்ட் பண்றாப்ல. இவன் இந்த சீக்ரெட் சொன்னா இதை எடுத்துட்டு போய் இவன் பிளாக் லிசார்ட் கிட்ட சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு, மேபி அப்படி சொன்னானா இவனுக்கு பிரச்சனை கிடையாது, இந்த லிசார்ட் கேங்ல இருக்க எல்லாரையும் கொண்டு விட்டுருவானுங்க. சோ அதனால இவனோட லாயல்ட்டி டெஸ்ட் பண்ற ஒரு விதமாவோ அந்த சீக்ரெட் அவங்க கிட்ட போட்டு உடைக்கிறான். நீங்க சொல்றதை வச்சு பார்த்தாக்கா இந்த வீக்னஸ் கண்டிப்பா நம்ம ஆப்போசிட் கேங்கு தெரிஞ்சா அவங்க நம்மள சும்மாவே விட மாட்டாங்க. ஆமா, ஆனாலும் இது மறைச்ச பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா கூடி சீக்கிரம் இந்த உண்மை வெளியே வரதான் போகுது, அதனால ஒண்ணு முன்வந்து சொன்னேன். அப்போ ஓவனுக்கு ஒரு ஐடியா வருது, என்ன அப்படின்னா, என்னதான் இந்த டிசீஸ் நம்மளுக்கு லீத்தல் நம்மள சாவடிக்குது அப்படின்றது லிசார்ட்மேன் தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்கள ஏமாத்ததுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா, இது மத்தவங்களுக்கும் பரவும்னு சொல்லுங்க. அதாவது ஃப்ராக்மென்ட்ஸ் இப்போ இந்த டிசீஸ் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணி சாவடிச்சுக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல இருக்க லிசார்ட்மென்ட்ஸ் சாவடிக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா என்ன பண்றீங்கன்னா, ஹெர்ப்ஸை பயன்படுத்தி ஜெல்லு மாதிரி யூஸ் பண்ணி என் உடம்புக்கு அதை தேய்ச்சி விட்டுருங்க, அதனால எனக்கும் அஃபெக்ட் ஆகுது, என்ன மூலியமா வந்து பரவும், இது ஒரு டிசீஸ் மாதிரி கோவிட் மாதிரி பரவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட் ஏற்படுத்தி பண்ணுவானுங்க. எல்லாரும் பயந்துவானுங்க, பயந்து அதுக்கேற்ற மருந்து தேடிட்டு இருப்பானுங்க, சண்டை போட உங்களுக்கு டைம் இருக்காது. இந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி ஃப்ராக்மென்ட்ஸ் உங்களுக்கு கொண்டுலாம். இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து போட்டுட்டு இருக்காப்ல ஓவன். ஆக்சுவலி செம்ம இன்டெலிஜென்ட், செம்மையா பார்கெனும் பண்ணுவான். அதுக்கு ரிவார்டா வந்து ஷூனன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த பிளாக் லிசார்ட் கேங் கிட்ட நீங்க கூட்டு வந்து வச்சுக்கேன், உன்னோட பையனை சாக்ரிஃபைஸே பண்ண தேவையில்ல, நீ ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் ஹோபைக்கில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகுதும், மிஸ்டர் ஷூனன் ஒரு நிமிஷம் இல்லைங்க, எனக்கு ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது, அது என்னன்னா நம்ம பார்கின் பண்றோம், அவங்களை கூட்டு வரோம் அப்படின்னா அவங்க நம்ம மேல வந்து ட்ரஸ்ட் வைக்கணும், அதுக்கு நாம அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், ஒரு சில பவன்டாராஸ் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்குவாப்ல. அப்புறம் கடைசியாக கொடுக்கலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறான். அந்த அப்படியே கட் பண்ணி ட்ரேடிங் இடத்த காட்டினாக்கா அங்க அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சிருப்பானுங்க, அதே மாதிரி ஷீல்டு வச்சிருப்பானுங்க. அந்த ஷீல்டு வந்து இவனுங்களுக்கு தேவைப்படல, அது ரொம்ப ஹார்டா இருக்குன்ற மாதிரி சொல்லி அதை வேண்டான்னு சொல்லி ஹெர்ப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, இவ்வளவு ஹெர்ப்ஸ் கொடுத்துமே நீங்க பவன்டாரா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி அந்த ஹெர்ப்ஸ் அவங்க கொடுத்தாங்க இல்லையா, அது எவ்வளவு வேல்யூபிள்னா அங்க இருக்க முக்காசி ஃப்ராக்மென்ட்டை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அதுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா அது நம்ம லிசார்ட்மேனுக்கு தெரியாது இல்லையா, ஸோ அதனால இதெல்லாம் அவ்வளவு
வாலிபால் இல்லைங்க, ரோட்டோரத்துல பிச்சு போட்ட இடத்துல எத்தனை வந்து எங்களுக்கு குத்துனுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அதே மாதிரி வெப்பன்ஸை ட்ரேட் பண்ணணும், அந்த இடத்துல நம்பிக்கை வேணும். ஓ நம்பிக்கையா, நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. 2 கேங்குள்ள நம்பிக்கை இருந்தா தான் அவங்களோட வெப்பன்ஸை வந்து மாத்திக்குவாங்கன்றது. சரி ஓகே, த கிரேட் ஷூனன் ஆஃப் த ஃப்ராக்மேன் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்ற மாதிரி கேட்க ஒன்றும் இல்லை, இங்க இருக்க ஓவன் இருக்கா இல்லையா, அவங்க கிட்ட பிரைவேட்டா சில விஷயங்களை நான் பேச வேண்டி இருக்குது, அதை அலோவ் பண்ணுவீங்களான்ற மாதிரி கேட்கும்போது தாராளமான்ற மாதிரி சொல்லி அமைச்சிடறான். ஷூனனை பொறுத்த வரைக்கும் இவன் இப்போ கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அவன் எதிரியை வந்து உருவாக்கி வச்சுட்டான். அதனால ஓவனை அனுப்பி வைக்கிறான். ஓவனும் தனியாக கூட வந்த பிறகு நாங்க முத இந்த கிராங்கில் சேரும்போது பிரதர்லி ரிச்சுவல்னு ஒன்று பண்ணோம், அதன் பிறகு நாங்க 2 பேரும் ஒன்றிணைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனது பிரதர்லி ரிச்சுவல் ஆமாங்க, ஒருத்தர் பேர் வச்சுக்கணும்னா அது கொஞ்சம் டைம் தேவைப்படலையா, நாங்க 2 பேரும் வேற யானோம், அதனால ஒன்று சேர்த்துக்கு ஒரு ரிச்சுவல் பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ராக் வில்லேஜுக்கு வந்து நாம எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருவோம், நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு உருட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு படியாக தானே ஏறணும் அப்படின்ற மாதிரி என்னென்னவோ உருட்டிக்கிட்டு இருக்கையில திடீர்னு பார்த்தாங்க பட்டாம்பூச்சி பறக்கும். அதாவது நம்ம ஹீரோ அந்த இடத்துல அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்புல இங்க ஒரு சிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த பட்டாம்பூச்சி போயிட்டு ஓவன் தலையில உட்கார அவன் ஒரு முக்கிய காரணமா இருப்பான் அண்ட் அவன் ஒரு முக்கியமானவன் அப்படின்றதையும் குறிப்பிட்டு காட்டுது அவனுக்கு. அப்போ நம்ம லேக்ராக் நினைச்சிருந்தா எல்லா விஷயங்களையும் மறைச்சிருக்கலாம், ஆனா மறைக்காம அவங்கள பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்றான். ஏன்னா லேக்ராக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோ கொடுத்திருப்பான், அது என்னன்னா இவன் ஒரு சூஸ் ஒன், இவனை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்மால் வந்து அவனோட கேங்கை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கிட்ட லீக் பண்ணி விட்டுறான். லீக்னு சொல்ல முடியாது, அவனை விருப்பப்பட்டதான் சொல்றான். ஓவனுக்கும் ஆச்சரியமாயி போயிடுது, என்னடா சம்பந்தமே இல்லாம எல்லாத்தையும் சொல்லிடுறான் அப்படின்னு. அப்புறமா என்ன பண்றானா, இவங்க ஒரே ஒரு பவுண்டரை தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்கள பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கும். அது மட்டும் கிடையாது, ஃப்ராக்மேன் வில்லேஜுக்கு வரதாவும் ஒத்துக்கிட்டு இருப்பானுங்க. இதை பார்த்தோன்னே ஷூன் வந்து ரொம்ப சந்தோஷம், அட்லீஸ்ட் பரவாயில்லடாப்பா, ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா அவனுங்களும் ஒரு மலு முட்டை பொருட்பட்டாருங்க, கி அவ்வளவுதான், அவனுங்களை கூப்பிட்டு வச்சு சம்பவம் செஞ்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறானுங்க. ஆக்சுவலி இப்போ எக்ஸாக்டா லிசார்ட்மேன் எந்த இடத்துல வாழ்றாங்க, அவங்களோட லொகேஷன் என்னன்றதும் தெரியும். அவங்க 600 பேர்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, 300 பேர். அந்த 300 பேர் 30 பேர் மட்டும் தான் வாரியர்ஸா இருக்காங்க அப்படின்றது. பரவாயில்ல, இதுல மிகப்பெரிய பங்களிச்சது ஓவன் தான், அதனால உனக்கு என்ன ரிவார்ட் வேணும்னு சொல்லு ஓவன், அதை நான் கண்டிப்பா அளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு என்ன ரிவார்ட் வேணும்னா ஒன்றும் இல்லைங்க, அன்னைக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்களா அதுதான். ப்ராமிஸா? ஆமா, நீங்க வந்து இதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன்னா என் பையன் கூட வாழ விடுறேன், எங்களை வந்து தப்பி கேட்குறேன்னு சொன்னீங்களே, தப்பி கேட்குறேன் இல்லை, அதான் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் வைக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அதை வந்து பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, கவலைப்படாத எங்கள் நைனா கடை சொல்கிறேன், கண்டிப்பாக உன்னோட ஆசை அவர் நிறைவேற்றுவார், நீ பண்ண வேலைக்கு உன்னோட ஆசை அவர் கண்டிப்பாக கிராண்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறாப்ல. அதனால் இவ்வளோ கஷ்டங்களுக்கு பிறகு என் பையன் கூட என்னால் வாழ முடியும், ஆனால் நீ ஒரு முட்டாள் சீஃப் இட்டன் லேக்ராக், எதுக்காக எனக்கு இதை சொல்லி கொடுத்த அப்படின்னு லாங்குவேஜஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பான் போல. இதெல்லாம் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, நானும் என் பீப்புளும் சேர்ந்து கிரியேட் பண்ணது, இதை பயன்படுத்தி தான் நாங்கள் கம்யூனிகேஷன்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லல. அது ஒவ்வொன்றுத்துக்கான அர்த்தத்தையும் நம்ம லேக்ராக் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காப்ல. அதிலே மாதிரி அதில் போய் இது வந்து உண்மை அப்படின்ற மாதிரி 2 வார்த்தைகள் இருக்கு, அதை 2த்தையும் சேர்த்தாக்கா நாட் அ லை அப்படின்ற மாதிரி, அதாவது போய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓவன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுனால அவனை நல்லா வந்து அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. ஜவுல் மாதிரி தான் அவனும். நான் யாருன்றதையும் மறந்துட்டான்னு நினைக்கிறேன், நான் தான் த பார்கினர் ஓவன், நான் அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்க்காக ஒர்க் பண்றேன், இவங்க இங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு என்னோட கேங்கை காப்பாற்றணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவ்வளவு நாள் இந்த லெட்டர்ஸை பத்தி சொல்லாம சம்பந்தமே இல்லாம இப்போ எதுக்கு ஃப்ராக்மெண்ட்ஸ் கிட்ட இல்லாம என் கிட்ட இந்த விஷயத்தை லீக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கையில, எனக்கு முதல்ல ட்ரஸ்ட் தான் பில்ட் பண்ணும், ஃபெய்த்ன்ற ஒரு விஷயம் வேணும். இந்த நம்பிக்கைன்ற விஷயம் யாருக்குள்ள இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆலோய், அதாவது அந்த ஃப்ராக்மேனோட கேங் லீடர் இருக்கால, அவனுக்கும் இவங்களுக்கும் வரணுன்ற மாதிரி வெளி தோற்றத்தில் தெரிஞ்சாலும் உண்மையாவே எனக்கு யார் கூட நம்பிக்கை சேர்த்துட்டு ஒன்னா நம்மளோட வாழ்க்கையை நகர்த்த நினைக்கிறோம்னா அதுவும் கூட தான் ஓவன். ஏன்னா ஓவனும் இவங்கள சேர்ந்த ஒரு லிசார்ட் மேன் தான், அது மட்டும் கிடையாது, அவன் ஒரு இன்டெலிஜென்ட். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம கடவுளான நம்ம ஹீரோ அவனை சூஸ் பண்ணிருப்பான். ஸோ இவனுக்கு பின்னணியில் வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு, இவங்க ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கிய பங்கா இருப்பான் அப்படின்றத அந்த இடத்துல காட்டியிருப்பான் போல. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷனை எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சுமே இல்லாம நம்மால் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாப்ல. அவன் மேல வச்சிருக்க ஒரு நம்பிக்கை, அதே நம்பிக்கை அவன் திரும்பி வைப்பானா அப்படின்றது தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க லிசார்ட்மெண்ட்ஸா இருந்தாலும் நீங்க ஃப்ராக்மெண்ட்ஸ் கூட தான் நம்பிக்கை மேக் பண்ண, அவங்க தான் இந்த இடத்தோட ப்ரொடெக்டர்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கே இல்லை, எனக்கு ஃப்ராக்மெண்ட் பத்தி கவலை கிடையாது. ஓவன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு, நானிய மக்களும் படாத கஷ்டங்கள் கிடையாது, நாங்க ஏகப்பட்ட தடைகளை தாண்டி வந்திருக்கோம், அதனால எங்களுக்கு யார் பிரே யார் பிரெடேட்டர்னு தெரியும், அதாவது யார் வேட்டையாளி யார் வேட்டையாடப்படுறான்றது தெரியும், நீங்க கஷ்டப்படுறீங்கன்றது எங்களுக்கு புரியுது. அதனால தான் நான் சொல்றேன், நம்மளுக்குள்ள இருக்க அந்த ஃபெய்த், அதாவது அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் தான் நம்ம அந்த சஃபரிங்ல வந்து நிறைய கஷ்டங்கள் படும் போதும் அதை தாண்டி வாணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்கும். இதெல்லாம் சொல்லும் போது ஓவனுக்கு புரியாத மாதிரி தெரிஞ்சாலும் ஆக்சுவலி அவனுக்கு என்ன சொல்றான்றது புரிஞ்சிருக்கும். என்ன நீ நம்பு, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஃப்ராக்மெண்ட் முடிச்சிடலாம், அதுக்கு ஒரு உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஓவன் அப்படி உதவி செய்வானா இல்லையா அப்படின்றது சந்தேகம். இது எல்லாத்துக்கும் மேல ஓவன் உதவி செஞ்சாலும் நம்பலனாலும் இந்த இடத்துல ஜெயிக்க முடியுமான்னு ஒரு டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ராக்மெண்ட்ஸோட நம்பர் ஜாஸ்தி, செகண்ட் அவங்க கிட்ட அந்த ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் இருக்கு. ஸோ இது ரெண்டும் இருக்கும்போது கண்டிப்பா லிசார்ட்மெண்ட்ஸால அவங்களை தோக்கடிக்கிறதுன்றது வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாம ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் டிஃபரெண்டான வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது, இவனுங்க தேவையில்லாம எங்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் லீக் பண்ணி சரிப்படி வாங்க போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஒரு பக்கம் அவனை ட்ரஸ்ட் பண்ண நம்பிக்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க இந்த பேட்ல ஜெயிக்கிறதுக்கான
ஆனா எந்த ஒரு வழியுமே ஓவனால பார்க்க முடியல. அதனால அவன் லாஜிக்கா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அவனோட ட்ரைப காப்பாத்துறதுக்காக. கட் பண்ணி நெக்ஸ்ட் காட்னாக்கா பிளாக் ஸ்கேல் லிசார்ட்ஸும் வந்துடுறாங்க. வரும்போது வெப்பன்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பயப்படாதீங்க, வழியில என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நாங்க எடுத்துட்டு வந்தோம். இதை பத்தி கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வாங்க வாங்க நாம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க போறோம் அப்படின்னு அந்த ஆள் கூப்பிட்டு வராப்ல. ஒன்றும் இல்லை, சிம்பிள் பிளான் தான். இவங்களை சாப்பாட்டுல விஷத்தை கலந்து பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 30 வாரியர்ஸ் தானே இருக்காங்க, அவங்களை மட்டும் முடிச்சா போதும். சரி ஓகே நீங்க அப்படின்னு நம்ம லேக்கரா கேட்க, அவனா அந்த பேங்க்வெட்டுக்கு ஏறிட்டு இருக்கான், டேய் வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில அவன் தரையில ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு இருக்காப்ல. எழுதின பிறகு என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த இடத்துல நான் உங்க பேர்ல எழுதி வச்சிருக்கேன், அங்க போயிட்டு உட்காந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஆக்சுவலி அங்க எழுதி வச்சது பேர்லாம் கிடையாது. இப்போ அந்த தவளக்காப்பா என்ன பண்றான்னா, போயிட்டு சாப்பாடுல செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்சனை கலக்கத்துக்கு அங்கிருந்து கிளம்பி போகும்போது நம்ம ஓவனை ஒரு பார்வை பார்த்துட்டு தலைவன் வந்து அந்த இடத்துல போய் பாப்பாப்ல. அவன் எழுதின வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வார்த்தை என்ன தெரியுமோ, சோத்துல விஷத்தை கலந்துருக்காருங்க அப்படின்ற மாதிரி அவன் சிம்பிளைஸ் பண்ணி கொடுத்துறான். யூரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கல் மாஸ்க் எடுத்து போட்டு அடிப்பானுங்க போயிருக்க ஒரு அடி. சண்டை ஸ்டார்ட் ஆகி ரட்டக்கலரி பூமியா மாதிரி அங்க இருக்க ஃப்ராக் வாரியர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட்கள் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரியான சண்டை ஒன்று ஆரம்பிக்குதா. கொஞ்ச நேரத்துல இவங்க பக்கம் எந்த ஒரு கேஷுவாலிட்டியுமே கிடையாது. ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாரையும் கொண்டு முடிச்சிடறானுங்க. கொண்டு முடிச்ச பிறகு ஹியூனன் கண்டிப்பா இவங்களை அட்டாக் பண்ண ஒரு வண்டர் தெரியுது. ஆனா அதுக்கு இவங்க ஒரு பேக்கப் பிளானுமே வச்சிருக்காங்க. அதை வச்சிருக்கீங்களேன்ற மாதிரி கேட்கும்போது அவன் அடுத்த படையை கூட்டின்னு வரதுக்குள்ள இவங்க சில ப்ரிப்பரேஷன்ஸ்குள்ள போறாங்க. அதுக்கு முன்னாடி ஓவன் நீ ஒரு விஷயத்த செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த ரியல் பேட்டிலுமே ஸ்டார்ட் ஆக போக அப்படியே இந்த எபிசோடி முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேன் வர்சஸ் எனிமி சீரிஸ்ல நினைச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி டாடா பை 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 கைஸ்.